உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காகனா, சில பேர் இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு சில மரங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், இயற்கையால் படைக்கப்பட்டதை சில மதத்தினர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இது இந்து மரம், இந்து கோவிலில் அதிகமாக இருக்கிறதுனால இது இந்துக்களுக்கு உண்டான மரம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டதுன்னா, வெள்ளிக்கிழமை நம்ம யதார்த்தமாக மரம் நட்டுன்னு தான் இருக்கோம். யதார்த்தமாக தான் நடுறோம். நான் எந்த ஜாதி மதம் எல்லாத்தையும் எதுவும் பார்க்கறது கிடையாது. மரங்களுக்கும் அது தெரியாது. யதார்த்தமாக மரம் நட்டுன்னு இருக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் முதல்ல என் பையன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த கன்று, அது எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்த கன்று. முதல்ல ஒரு அரச மரம் நடுறேன். 8-9 மாதம் ஆயிடுச்சு. நல்லா ஜம்முன்னு வளர்ந்துருந்தது. இந்த வெள்ளிக்கிழமை என்ன ஆச்சுன்னா, வாடகைக்கு வீடு கட்டி விட்ருக்காங்க ஒரு ஹவுஸ் ஓனர். 8 மாதமாக அந்த பக்கம் வரல பொழுது. அவங்க நேற்று ஏதோ வெள்ளிக்கிழமை வீடு ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்த இடத்துல நான் மரக்கன்றுகளுக்கு தண்ணி ஊற்ற வந்தேன். இந்த மரக்கன்றை நீங்கள் தான் வச்சிங்களாமே, ஏங்க இங்கே வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. மரக்கன்று எல்லா இடத்துலையும் தான் வச்சுருக்கேன், யாரும் கேட்கல. கிட்டத்தட்ட 8-9 மாதம் ஆகுதுமா வச்சு, நல்லா 12-13 அடி வளர்ந்து போச்சு. இப்போ கேட்குறீங்களே, அதில் என்னம்மா இருக்குது, மரம் இருக்கிறது நல்லது தானம்மா அப்படின்ட்டு. அதாவது வீட்டுக்கு முன்னாடி இருக்குது, மற்ற மரங்கள்லாம் பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு, அந்த மரம் ஏன் இருக்குது குறிப்பிட்டு, அது கோயிலில் தானே இருக்கணும் அப்படின்ட்டு. அவங்க அந்த மாதிரி கேட்டோன்னா, இதில் என்னம்மா இருக்குது, நான் வச்சுட்டேன், தெரியாமல் வச்சுட்டேன், இதுக்கப்புறம் அந்த மரத்தை எடுத்து வைக்கணுன்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தாம்மா, இதில் 13 அடி வளர்ந்துச்சையா, நல்லா வேர் போயிட்டுருக்கோம், கஷ்டம்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எனக்கு ஒரு வாக்குவாதம் போய், நான் என்ன பண்ணுறேன் பாரு ஆகும்னாங்க. சரிம்மா, உங்களால் முடிஞ்ச நீங்கள் பண்ணுங்கள், அந்த மரத்தை நீங்கள் எதனா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாவம் தான் உங்களை தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். சனிக்கிழமை எனக்கு காலையிலலாம் நிறைய வேலை இருந்தது. அதனால் சாயங்காலம் தண்ணி ஊற்ற போகிறேன். மரம் அப்படியே தொங்கி போச்சு. தொங்கி போய் என்னடா இது தொங்கி போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரே நாத்தாச்சுது. என்னடா பார்த்தா வேறு பகுதியில் கிருஷ்ணாவில் ஊற்றி வச்சிருக்கு. நான் போய் அந்த அம்மா கிட்டே கேட்குறேன். அதான் வீடு வேலை நடந்துருக்கு, பாத்ரூம் ஏதோ கட்டின்னு இருக்கேன். அந்த அம்மா கிட்டே கேட்குறேன், ஏம்மா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நான் ஊற்றுந்த நீ பார்த்தியா அப்படின்றாங்க. ஏம்மா, நேற்று தான் என்கிட்ட நீங்கள் சண்டை போட்டிங்க, அந்த மரம் வச்சு 9 மாதம் ஆகுது, இவ்வளோ நாள் யாரும் எதுவும் பண்ணல, இன்றைக்கி கிருஷ்ணாவில் ஊற்றிருக்குன்னா அதுக்கு நீங்கள் தானம்மா காரணம், நீங்கள் தான்மா ஊற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாக்குவாதமாகி போய் நல்லா சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு உண்டான பாவத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஒரு 9 மாத மரம் நீங்கள் கிருஷ்ணாவில் ஊற்றிருக்கிறீங்கன்னா, ஒரு 9 மாதம் குழந்தைக்கு நீங்கள் விஷத்தை ஊற்றின கதை இது. அதுக்கு உண்டான பாவத்தை நீங்களும் அனுபவிப்பீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது ஏன் அந்த பதிவை நான் போடணும்னு நினைக்கிறேன்னா, இப்போது தமிழர்கள் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தவங்க. சூரியனை கும்பிட்றது, மரத்தை கும்பிட்றது எல்லாமே இருக்குது. ஆனால் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கிறிஸ்டின்லாம் இருக்கிறாங்க. உண்மையான கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க இது நான் போடுற பதிவு யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். இந்து கோவில் வசூலுக்கு வந்திருக்காங்க. நான் பேரே சொல்கிறேன். அதில் குறிப்பிட்ட என்னுடைய நண்பன் பார்த்திங்கன்னா சாமுவேல் ஜான் வந்திருக்கிறான், அமுல்ராஸ் வந்திருக்காங்க. இந்து கோவில் வசூலுக்கு தெருவாக கடையாக நாங்கள் போய் வசூல் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அதுக்குன்னு அவங்க மட்டும்தான் உண்மையான கிறிஸ்துவர்கள் நான் சொல்ல வரல. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த மாதிரி மதவெறி பிடிச்சவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ சூரியன் இருக்குது, சூரியனை இந்துக்கள் மட்டும்தான் வழிபடணுன்ற சட்டம் கிடையாது, யார் வேணாலும் வழிபடலாம். ஆனால் சில பேர் தவறான புரிதலோடு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவங்க ஒரு சில பேர்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, சூரியன் இந்து கடவுள் அப்படின்னு. இந்து கடவுள் இப்போ இந்த கிருஷ்ணாவில் ஊற்றுனாங்களே மரத்துக்கு, சூரியன் இந்து கடவுள் தான் அவங்க நினச்சிருப்பாங்க. அவங்க சூரியனை கும்பிட மாட்டாங்க. சூரியனில் போய் கிருஷ்ணாவில் ஊற்ற முடியுமா? சூரியன் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா? அதே போல் தான் மரம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா? அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், எல்லா மரமும் நன்மை தரக்கூடியகள். மரங்கள் இல்லை என்றால் இந்த மண்ணில் நம்ம மூச்சு விட்றோம் பார்த்திங்களா, அந்த மூச்சு காற்று, நல்ல மூச்சு காற்று இருக்காது. அந்த போல் ஆளுங்களை என்ன பண்ணோம், ஒரு இருட்டு ரூமில் ஒரு துளி காற்று கூட உள்ளே வராத அளவுக்கு வச்சு மூடிட்டோம் அப்படின்னா சுவாசிக்க காற்று இருக்காது. அவங்க காற்றே அவங்களுக்கு விஷமாக மாறி, அவங்க உடம்புலேருந்து வெளியே வர காற்று அவங்களுக்கு விஷமாக மாறி அவங்களே கேலி பண்ணுறோம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பண்ணால் தான் இவங்கள மாரி ஆளுங்களுக்கெல்லாம் புரியும். ரொம்ப ஆதங்கமாக இருக்கு ஐயா, எனக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன்னா
நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 108க்கு மரத்துக்கு மேலே நட்டுட்டேன்னு நினைக்கிறேன். 108 என்னமோ நட்டுருக்கிறேன். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பண்ணதே கிடையாதுய்யா. அந்த 108 மரக்கன்று நான் நடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்ததுக்கு காரணமே முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த அரச மர கன்று தான். என் பையன் எடுத்துன்னு வந்து கொடுத்தானே, அவன் நினைவாக வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் அதை போய் வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள பெரிய ஈர்ப்பு வந்து இப்போ நிறைய மரக்கன்றுங்கள்லாம் நட்டுருக்கேன். மரக்கன்று இப்போ இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறில் ஒரு 8 மரக்கன்று நட்டுருக்கிறேன். இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி தவறான புரிதலோடு இருக்கிறாங்க? ஏன் நம்ம எல்லாம் தமிழர்கள், சரிங்களா, ஒற்றுமையோட சமத்துவத்தோடு வாழணும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது மாதிரி ஒரு சில பேர் பண்ணுறதுனால தான் ஒரு சில பேர் வெறியாகி நிறைய ஏடா கூடம் பண்ணுறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் ஆக மாட்டேன். இதெல்லாம் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. பதிவு போடணும்னு தோணுச்சையா, வேறு ஒன்றும் இல்லை. நன்றி.